அடடே நம்ம தம்பி போஸ்ட் ஆபீஸுக்கு டியூட்டிக்கு போய்கிட்டு இருந்தானா திடீர்னு உங்களை பார்த்தேன் உள்ள வந்துட்டேன். எனக்கு கேரளாவில இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. உனக்கு டிரான்ஸ்பர் ஆன எனக்கு என்ன டிஸ்மிஸ் ஆன எனக்குனயா? எப்ப இருந்தாலும் எனக்கு தெரியவே தெரியாது இவர் யாரோ. அப்படியா விஷயம்? அது யாரு உங்க அப்பாவா? பார்த்தா எப்படி தெரியுது? குத்து மதிப்பா அப்படிதான் தெரியுது. நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். நீ ரொம்ப குழம்பி போய் இருக்க. அடடே பொண்ணு யாரு? கேரளாவா? ஆமாமா, வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. பையன் கேரளால இருந்து இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சபாஷ், வேலைக்காரியா? தம்பி, சில இடங்கள்ல வேலைக்காரிய வீட்டுக்காரியா பார்த்திருக்கேன். ஆனா வீட்டுக்காரிய வேலைக்காரியா பார்க்கிறது இதுதான் முதல் தடவை. ஒரு 200 rupees இருக்குமா? 200 ரூபாயா? அந்த பொண்ணு நிலைமைய பார்த்து 200 ரூபாய் கேட்டேன். திடீர்னு அந்த பொண்ணு அப்ப மேனனோட ஞாபகம் வந்துருச்சு. அதனால 300 ரூபாயா கொடு. இந்த போஸ்ட்மேனுக்கு கேரளாவில எல்லா அட்ரஸும் அத்துப்படி, உங்க மாமன் மேனனோட அட்ரஸ் உட்பட. சரி கிளம்பு. இதுக்கு மேல நீ இருந்தா நான் அடிபடுவேன். கிளம்பு. போறேன், ஆனா அப்பப்ப வருவேன். ஆமா. ஏண்டா டேய், வேலைக்காரிய கூட்டிட்டு வந்தேன். டேய் ஏந்திரே ஏந்திரே. வீட்டுல வச்சிருந்த இடியாப்ப மாவு எடுத்து கோலமா போடுற. அருவ இருக்கா உனக்கு? உனக்கு பாஷையும் புரியாது. போடி போடி உள்ள. அடடே என்னம்மா நீ? பாவம் சின்ன பொண்ணு, அத போய் இப்படி திட்டுறியே. ஒருவேளை கேரளாவுல இடியாப்ப மாவுல தான் கோலம் போடுவாங்களோ என்னமோ. மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ணு காலங்காத்தால எவ்வளவு அம்சமா கோலம் போட்டிருக்குது. பாராட்டாம திட்டுறியே. நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். வர வர உடம்புல பயம் இல்லாம போகுது. சின்ன பொண்ணு இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. நான் அவளை சொல்லல, உங்களை சொல்றேன். வாய மூடி உள்ள போங்க. என்ன നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ ദുഷിച്ചു. ഞാൻ എന്ത് ചെയ്യും? കോലമിട്ടാൽ എന്റെ വീട്ടിൽ ലക്ഷ്മി വരും. நீ இடியாப்ப மாவுல கோலம் போட்டா உன்னை இடிக்காம இருப்பாங்களா? இனிமே எதை செஞ்சாலும் என்ன கேட்டு. നിങ്ങളുടെ അമ്മ എന്നെ അടിക്കുവോ? எங்க அப்பா அடி வாங்குறதா நீ பார்த்தே இல்லையா? எங்க அப்பாவே அடிக்கிறாங்கன்னா உன்னை அடிக்காம இருப்பாங்களா? இனிமே அவங்க அடிக்க வந்தா உனக்கு மயக்கம் வந்த மாதிரி நீ நடிக்கணும். மத்ததெல்லாம் நான் பாத்துறேன். இப்போ இவளால காலையில இடியாப்பம் கட்டாயி போச்சு. பாண்டி என்ன அழுதுகிட்டே போகுது? என்ன விஷயம்? அது ஏதோ சின்ன பிரச்சனையா சொல்லிட்டு போகுது. நீ ஏதாவது சொன்னியா? நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா அவ அழுகிறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. என்ன நடந்ததுன்னு சொல்லு, அப்படியே மறைக்காம சொல்லு. சொல்லட்டுமா? நீ ஏதோ அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினியா? அது யதார்த்தமா போய் அம்மாட்ட சொல்லிருச்சு. அம்மா வேற கோவமா இருக்காங்க. உன்னை வேற கூப்பிட்டாங்க. என்கிட்ட ஒரு தொடப்பம் கேட்டாங்க. உங்ககிட்ட கேட்கறதுக்கு நியாயம் இல்லையே. அப்பா கிட்ட தான் தொடப்பம் இருக்கும். அவர் தான் மாமூலா பெருக்கிறவரு. நான் அந்த பொண்ணுகிட்ட கனவுல தான் பேசின மாதிரி. அம்மா അമ്മ എന്നോട് ക്ഷമിക്കണം. ഇതുപോലെ തപ്പ് ഇനി ഞാൻ ചെയ്യില്ല. நீ தப்பு பண்ண நான் திட்டினேன், அவ்வளவுதான். எழுந்துரு. அம்மா அம்மா, தப்பு என் மேலதாம்மா, அவ மேல இல்ல. என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டேன். வயசு கோளாறு. சின்ன தப்ப நீ பெருசுபடுத்தாம நீதாம்மா மன்னிக்கணும். டேய், இடியாப்ப மாவு எடுத்து கோலம் போட அவகிட்ட நீ தானே கொடுத்த. கனவு நனவு இடியாப்பம் ஊத்தப்பம் ஒண்ணுமே புரியலையே. சின்ன பாண்டி ஏன் வந்து வாந்தி எடுக்கிறேன்? இப்பதான் 300 ரூபாய் எழுதேன். பத்தலையா உனக்கு? தம்பி, விதி யார விட்டது? கொல்லத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. அதான் கொல்ல வந்தியா? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்னையா புது கதை விடுற? உள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் விவரமா சொல்லவா? அடுத்தவன் லெட்டர் இப்படி திருத்தனமா படிக்கிறியா? இது அநியாயம். ஆஹா, நீ மட்டும் கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு சொந்த வீட்லயே வச்சிருக்கியே, இது மட்டும் நியாயமா? வாங்குற சம்பளம் உனக்கே ஆக வேண்டியிருக்கு. இந்தா 300 ரூபாய் கொடுத்து இன்லாண்ட் லெட்டர் வாங்குற ஒரே ஆள் நான்தாயா. திருச்சி அழகா எச்சப்பட்டு ஒட்டியா? இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அது எப்படி தெரியும்? நீ பொன் முட்டையிடுற வாத்து. நான் வாத்துன்னு எனக்கு தெரியும். நீ எல்லாம் ஒண்ணு சொல்லுவா. கழுத்து இருக்காத போயா.